இடைத்தேர்தல் என்பது பற்றி இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். டிசம்பர் 4ஆம் தேதி வரக்கூடிய டிசம்பர் 4ஆம் தேதி ஏற்காடு தனி சட்டசபை தொகுதியில் பழங்குடியினருக்கான தொகுதி எஸ்டி பிரிவினருக்கானது. ஏற்காடு தனி சட்டசபை தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. அங்கு கடந்த ஜூலை மாதம் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு பெருமாள் அவர்கள் காலமானதை தொடர்ந்து டிசம்பர் 4ஆம் தேதி அங்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. இது யாருக்குமே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த தேர்தல் தான் முதல் முறையாக தமிழகத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு யாருக்குமே ஓட்டு போட விருப்பமில்லை என்ற வசதியை ஓட்டு பெட்டியிலேயே வாக்காளர் இயந்திரத்திலேயே அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய முதல் சந்தர்ப்பம் இந்த ஏற்காடு இடைத்தேர்தல் ஏற்படுகிறது. இதில் ஒரு முக்கியமான திருப்பம் என்ன ஏற்பட்டிருக்கு என்றால், திமுக தலைவர் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பி, நாங்கள் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட தீர்மானித்திருக்கிறோம், உங்களுடைய ஆதரவை எங்களுடைய வேட்பாளருக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது ஒரு எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக பார்ப்பது மட்டுமில்லாமல் லோக்சபா தேர்தல், மக்களவைத் தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு ஆயத்த பணியாகவும் பார்க்கப்படுகிறது. அப்படித்தான் அமைந்திருக்கிறதா இந்த இது எதிர்க்கட்சிகளுடைய ரியாக்ஷன் என்ன, அவர்களுடைய பதில் என்ன, இதற்கானது ஆளுங்கட்சி இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பது பற்றியெல்லாம் தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். மக்களவைத் தேர்தலுக்கான முன்னோட்டமா ஏற்காடு இடைத்தேர்தல், இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். டிசம்பர் 4ஆம் தேதி ஏற்காடு சட்டசபை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. வருகிற பாராளுமன்ற தேர்தலுக்கான முன் தயாரிப்பாக இந்த இடைத்தேர்தல் அனைத்து கட்சிகளாலும் கருதப்படுகிறது. திமுக தலைவர் கருணாநிதி தன் கூட்டணிக்கு வெளியிலும், மதிமுக அதிமுக தவிர்த்து சிறிய பெரிய கட்சிகள் அனைத்திடமும் ஆதரவு கோரியுள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் கைவிரித்துவிட்டன. தேமுதிகவை பொறுத்தவரை அது எந்த தேர்தலிலும் போட்டியிடாமல் இருந்தது இல்லை. ஏற்கனவே ஏற்காட்டில் நின்றபோது 10,600 ஓட்டுகள் பெற்றுள்ளது. வன்னியர்கள் அதிகமுள்ள தொகுதி என்பதால் 48 ஜாதி அமைப்புகளின் பக்க பலத்துடன் களமிறங்க தயாராகி வருகிறது பாமக. தொகுதிக்கு டிசம்பர் 4ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சேலம் மாவட்டம் முழுவதும் தேர்தல் விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று சேலத்தில் ஏற்காடு இடைத்தேர்தலுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் சேலம் மாவட்ட கலெக்டர் மகரபூஷணம், எஸ்பி சக்திவேல், போலீஸ் கமிஷனர் மாகாளி, வருவாய்த்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். அதைத் தொடர்ந்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தனித்தனியே பிரவீன்குமார் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரவீன்குமார் 50,000ற்கும் மேல் ரொக்கமாக பணம் வைத்திருக்கும் வேட்பாளர்கள் மீதும், அரசியல் பிரமுகர்களுக்கு சாதகமாக செயல்படும் அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். Any political person carrying 50,000 will deemed to be a bribery, and all candidates have to work only through a account. One account they have to open. ஒரு account open பண்ண வேண்டியிருக்கும் எல்லா கேண்டிடேட்க்கு. எல்லா பணம் என்ன டொனேஷன் வருது, பார்ட்டிலிருந்து பணம் வருது, எல்லாம் அந்த அக்கவுண்ட்ல போகணும். அந்த அக்கவுண்ட் வந்து டிரா பண்ணணும். அந்த அக்கவுண்ட் வந்து டிரா பண்ணாம இருந்தா இட் இஸ் டியூ டு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகும். பிரைபரி கேஸ்ல there will be a one year arrest இருக்கலாம். 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் கண்காணிப்பு அறை அமைக்கப்பட்டுள்ளதாகவும், தேர்தல் குறித்த புகாரினை எந்த நேரத்திலும் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் பிரவீன்குமார் கூறினார்.